ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி வந்து இந்த சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்தை வந்து நம்ம பைத்தானை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை ரஃபாக சால்வ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரஃபாக சால்வ் பண்ண அதே ப்ராப்ளத்தை நம்ம பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை முதல்ல ரீட் பண்ணுவோம். A steel rod with a circular cross section is subjected to a force of 5000 Newton. அதாவது ஒரு ஸ்டீல் ராட் வந்து 5000 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஸில் the diameter of the rod is 10 mm. அந்த ராடோட டயாமீட்டர் 10. இதான் நம்மளுக்கு சிம்பிளாக டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம்மு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடு வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 5000 நியூட்டன். ஸோ இந்த 5000 நியூட்டன் லோடுக்கு வந்து லோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ராடோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ இதோட டயா வந்து 10 mm. ஸோ இப்போ வந்து அதில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இப்போ இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் தெரியும், இங்கேயே கொடுத்துட்டாங்க 5000ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டயாமீட்டரை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை, ஸோ இது இங்கே டயாமீட்டரை கொடுத்துருக்கிறதுனால இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா π/4 இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ அதான் இப்போ இந்த 10 mm, ஸோ அதோட டி ஸ்கொயர். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு இது ஓகே, பட் இங்கே எம்எம்மில் இருக்குது நம்மளுக்கு டயாமீட்டர். ஸோ நம்ம அதை வந்துட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வரக்கூடிய யூனிட் வந்து பேஸ்கலில் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து பேஸ்கலில் கிடைக்கும். ஸோ அதனால் நான் அதை கன்வெர்ட் பண்ணோன்னா 0.01 மீட்டர், அதாவது 10 × 10⁻³ போட்டோன்னா நம்மளுக்கு மீட்டரில் வச்சிடும். ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான் அந்த வேல்யூஸ் எல்லாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு 5000 நியூட்டனு, அப்புறம் π/4 இன்ட்டு அந்த டி வந்து 0.01 ஸ்கொயரு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.365 இன்ட்டு 10⁻7 பாஸ்கல். இந்த ஆன்சர் வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளத்தை நம்ம பைத்தானில் சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் என்னென்ன, பைத்தானில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வேரியபிள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோர்ஸும் ஒரு வேரியபிள் தான். இதை வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்டர். ஸோ இதுவும் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ இப்போ பைத்தானில் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் அப்படி நான் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸு வேணும், ஃபோர்ஸு, அப்புறம் ஏரியா. ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டயாமீட்டர் அந்த இது. ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 வேரியபிள் தேவைப்படுது. இல்லை நம்ம டேரெக்டாக டயாமீட்டர் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம செய்ய போது பார்ப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஏரியாவும் தேவைப்படாது. ஆனால் இது சர்க்குலர் ராடுக்கு மட்டும்தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் டயாமீட்டர் அங்கேயே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணி பைத்தானில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம ரஃபாக சால்வ் பண்ண அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஏற்கனவே நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் நல்லா ஸ்மால்லே வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கண்டிப்பாக டெசிமலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், 0.00ன்னு சொல்லி போட்டு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் தேவை. ஸோ அதை வந்துட்டு நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ வேரியபிள் பற்றி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லி இந்த டேட்டா டைப்ஸ்லேயே நம்ம இந்த பக்கம் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இதுக்கு அசைன் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.00 ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அசைன் ஆகிருக்கும். நீங்கள் அப்படி அது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பிரிண்ட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்
ஸ்ட்ரெஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா 0.0 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஏன் இன்னொன்று 0 வரலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெசிமல் பிளேசஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா லேட்டராக பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னால நம்ம சிம்பிளாகவே போயிடுவோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணாங்கன்னா. ஸோ ஃபோர்ஸ் வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு இன்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ தான் இங்கே கொடுக்குற வேல்யூ, டெர்மினலில் கொடுக்குற வேல்யூ வந்து நம்மளோட எடிட்டரில் வரும். ஸோ எடிட்டர்லேருந்து நம்ம அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ இன்புட். ஸோ இல்லைன்னா நம்ம என்ன கேட்க போகிறோன்னா என்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம டயாமீட்டரும் வேணும். ஸோ டயாமீட்டரும் வேணும். ஸோ அதையும் நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து தான் வாங்க போகிறோம். ஸோ இன்புட் என்டர் டயாமீட்டர். ஸோ இது ரெண்டுமே வாங்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம வாங்குகிற வேல்யூலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அதனால வந்து ஃபோர்ஸு டயாமீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து வாங்குகிறோம். ஸோ வாங்கினது வந்து கரெக்டாக வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத சும்மா இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இந்த லைன் ஆஃப் கோட் வரைக்கும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ கேட்குது நம்ம கையில் என்டர் ஃபோர்ஸ்னு, நம்ம வந்து 5000 கொடுப்போம். அடுத்தது வந்து என்டர் டயாமீட்டர்னு கேட்குது, 10 கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம், என்னடா இது கம்மா போட்டிருக்கான், இந்த மாதிரி சொல்லலையே, இதுக்கு முன்னாடி சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்த வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக இங்கே கம்மா போட்டுக்கலாம். இப்போ இன்னும் இங்கே ஒரு கம்மா போட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு குத்தனா அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். 5010 இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதா? ஸோ அதான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபோர்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் விட்டு டயாமீட்டர், அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட்டில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அது போக போக அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டு போயிடுவோம். ஒரேடியாக சொன்னோன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு குழம்பிடும், இல்லை அது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்றைக்கி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மா வச்சுட்டோன்னா இந்த மாதிரி கம்மா வச்சு நம்ம வேரியபிள்ஸை பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தது ஓகே, இப்போ நம்ம இன்புட் வாங்க முடியுது. ஸோ அதை நம்ம செக்கும் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் இங்கேயும் நம்ம மேலே கமெண்ட் பண்ணியிருப்போம். கமெண்ட்னா என்னென்னா, இப்போ இந்த லைன் வந்து நம்ம கோடு வந்து கம்பைல் பண்ணக்கூடாது. நம்ம இந்த லைனை வந்து நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராம் வந்துட்டு கம்பைல் பண்ணக்கூடாது. அதாவது இது வந்து ஜஸ்ட் என்னோடய பர்பஸ்க்காக, நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இது வந்து இது வந்து கோடு சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் இந்த ஆஸ்டிஸ்ட் இது போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கமெண்ட்டு போயிடும். க்ரீனாக சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கூட பிரிண்ட் ஆகாது ஃபங்க்ஷன். மறுபடியும் அதை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 5010 ஸோ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகலை. ஸோ இது வந்து அது கன்சிடர் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கமெண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ இவ்வளோ தூரம் எல்லா வேரியபிளும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபார்முலாவை செட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் வந்து ஃபோர்ஸு டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து 3.14 அப்படிங்கிறது பையோட வேல்யூ டிவைடட் பை 4. இது எதுக்காக கொடுக்குறோன்னா டயாமீட்டரை வந்து டயாமீட்டர் வச்சு ஏரியா கண்டுபிடிக்க போது நம்ம π/4 × d², அதான் அதோட ஃபார்முலா. ஸோ அதை நம்ம இங்கே தான் எழுதிக்கலாம், கமெண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ π டிவைடட் பை 4 × d² இல்லையா ஃபார்முலா? ஸோ அதான் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ π டிவைடட் பை 4 × d வந்து என்னது டயாமீட்டர். ஸோ இங்கே நம்ம வேரியபிள் வந்து டயாமீட்டர் தானே வச்சுருக்கோம். ஸோ டயாமீட்டர் டிவைடட் பை 1000. எதுக்காக? ஏன்னா வந்து நம்ம எம்எம்மில் வந்து வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 1000 × ஸ்கொயருக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயருக்கு வந்து பைத்தானில் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேல்யூ 2 போட்டோன்னா ஸ்கொயரு, 3 போட்டோன்னா க்யூபு, 1/2ன்னு போட்டோன்னா அது வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது 1/2. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி பேசிக்காக நீங்கள் ப்ராக்கெட்டில் போடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி 1/2 போட்டிங்கன்னா இது ஸ்கொயர் ரூட். ஸோ இல்லை 0.5ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் டபுள் ஸ்டார் போடணும். ஆனால் டபுள் ஸ்டார் போட்டால் தான் பவருக்கு போகும். ஸோ இது போட்டாச்சு. இப்போ
இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு இதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். இது உங்களுக்காக தான் போட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை வந்துட்டு நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும் ப்ராக்கெட்டை வச்சு. இது நியூமரேட்டரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது. இது டினாமினேட்டர். இதுக்குள்ளே வந்து நம்ம π/4 போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே டயாமீட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது கண்டுபிடிச்ச வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பார்ப்போமா, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வேரியபிளுக்கு 0 இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற 0 வந்து இங்கே வரக்கூடிய வேல்யூக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே வர வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஃபோர்ஸ் கேட்குது, 5000 கொடுப்போம். இது 10 கொடுத்த உடனே எரர் வந்துருச்சு. என்ன எரர் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. என்ன சொல்லியிருக்கு, ஃபைல் ஜி ஸோ test.py இதான் அந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைலில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, அதோ இந்த லைனில் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த லைனில் டயாமீட்டர் டிவைட் பை 1000 வந்து இந்த இடத்துல தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லி பைத்தான்னு சொல்லுது. கீழே இந்த எரரோட டைப்பையும் சொல்லியிருக்கு, அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப் ஃபார் ஸ்லாஷ். ஏன்னா டயாமீட்டருங்கிறது ஸ்ட்ரிங்கு, இன்ட்டு கிடையாது. ஆனால் எனக்கு இன்ட்டு தான் வேணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லுது. ஓகே, டயாமீட்டர் எப்படி ஸ்ட்ரிங் ஆச்சு? நம்ம நம்பர் தானே டைப் பண்ணோம் இங்கே, ஆனால் அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. சரி, முதல்ல அது என்னவா எடுத்துக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்தோமே டைப் போட்டு இந்த ஃபோர்ஸ் வேரியபிளையும் அதே டைப் போட்டு டயாமீட்டர் வேரியபிளையும், ஸோ இதுக்கும் டைப் போட்டுப்போம். டைப் போட்டு ஸ்ட்ரெஸ் வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சிரும். ஸோ இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா. ஸோ கமெண்டிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். கமெண்டிங் மீன்ஸ் இதில் வரது வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணாது, இந்த கோடு வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ அதுதான் கமெண்ட்டு. இப்போது இந்த லைனை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதுதான் கமெண்டிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா இந்த லைன் வரைக்கும் ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லைன் வரும், பார்க்கும் கமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். அடுத்த லைன் போயிடும், அப்படியே அடுத்த லைன் போவோம். இங்கேயும் பார்க்கும் கமெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகே அடுத்த லைன் போவோம். இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டர். ஸோ இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைனாக தான் கோடை வந்துட்டு கம்பைல் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதான் இந்த லைனில் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். பண்ணோன்னா ஃபோர்ஸ் கேட்குது, இங்கே கேட்குது ஃபோர்ஸ் 5000 கொடுப்போம், இது 10 கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸு ஸ்ட்ரிங்குன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே இன்புட் வாங்கினது வந்து ஃபோர்ஸில் ஸ்ட்ரிங்காக போய் உட்காந்துருக்கு. அதாவது எப்படி உட்காந்துருக்குன்னா, நம்ம போன தடவை பார்த்தோம் இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன குத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக போய்டுவோங்க. ஸோ இப்படி தான் அது போயிருக்கு. ஸோ சாரி, இங்கே வந்து 5000 இல்லையா. ஸோ 5000 இங்கே வந்துட்டு 10. ஸோ இந்த மாதிரி தான் போய் உட்காந்துருக்கு. ஸோ இப்படி தான் போய் ஃபோர்ஸில் உட்காந்துருக்கு. ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக போய் உட்காந்துருக்கு. அதனால தான் இங்கே நம்மளுக்கு டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி காமிக்குது. சரி, இப்படி உட்காந்தா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது கரெக்டாக? இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை கால்குலேட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா நம்பர் வேணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து டைப் கன்வர்ஷன், அதை நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி டைப் கன்வெர்ட் பண்ணுறது? இது நம்பர் தான் நம்மளுக்கு தெரியும். பட் பைத்தான் வந்து இன்புட்லேருந்து எடுக்க போது அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. ஏன்னா இன்புட் ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து ஸ்ட்ரிங்கை தான் இந்த டெர்மினல் விண்டோவிலேருந்து எடிட்டர் விண்டோவுக்கு எடுத்துகிட்டு வரப்போ ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துகிட்டு வரும். இன்புட் ஃபங்க்ஷனோட பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் அதில் வச்சிங்கனாலே இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே இந்த இன்ஃபோலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரீட் எ ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் இன்புட். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே வேல்யூ வந்துருச்சு, இந்த வேல்யூ வந்துட்டு இங்கே அசைன் ஆகிடுச்சு, பட் ஸ்ட்ரிங்காக அசைன் ஆகிடுச்சு. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும் டேட்டா டைப்ஸில் இன்ட்டு ஃப்ளோட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளோட் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப் பேரை மட்டும் இங்கே போட்டு அதுக்குள்ளே இந்த இன்புட்டை வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ என்ன ஆகும்னா இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் வருது. இப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரிங்காக வந்த இன்புட்டில் இந்த ஃப்ளோட் என்ன பண்ணோன்னா இந்த இன்புட்டை வந்துட்டு ஃப்ளோட்டாக மாற்றிடும், அதாவது இந்த மாதிரி நம்பராக மாற்றிடும். ஸோ இங்கே இன்ட்டுன்னு குத்திங்கன்னா இன்டீஜராக மாற்றிடும், இங்கே வந்து ஸ்ட்ரிங்குனே குத்திங்கன்னா ஸ்ட்ரிங்காகவே இருக்கும். அதாவது கன்வர்ஷன், இது உள்ளே இருக்கிறத வந்து இந்த டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் டைப் கன்வர்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. என்ன டைப்பு இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி பிரிண்ட் ஆச்சு. இப்போ நம்ம பண்ணி பார்ப்போம்.
ஃபோர்ஸ் கேட்குது 5000, இது 10 கேட்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஃப்ளோட்டு, இங்கும் ஃப்ளோட்டு, ஸோ இதுவும் ஃப்ளோட். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருந்தது, வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ஃப்ளோட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம இங்கே ஃப்ளோட்டை டெசிமல் வேல்யூ போட்டு ஃப்ளோட் நம்பரை அசைன் பண்ணியிருந்தோம், அதனால் அது மட்டும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக வரும். ஓகே, இப்போ பார்ப்போமா? நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மறுபடியும் பார்ப்போம். நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு நியூட்டனில் வரும், அதே மாதிரி இது வந்து எம்எம்மில். ஸோ அதையும் நம்ம சொல்லணும்ல, யூஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையும் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நியூட்டனில் 5000, இது எம்எம்மில் 10. இப்போ நம்ம என்டர் தட்டினோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு 6369.5159236. இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. ஸோ இங்கே சரியாக புரியலன்னா இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ மறுபடியும் 5010. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 6369.427. ஸோ இதை நீங்கள் நியூமெரிக்கலாக ஜஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதே வேல்யூ தான் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்த வேல்யூவும் 6.365 சொல்லி வந்து 10 × 10 சம்திங் வந்தது. ஸோ அதே தான் நம்மளுக்கு வந்த வேல்யூ கரெக்டு தான். நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவும் வந்த வேல்யூவும் கரெக்டாக தான். சரி, ஓகே. இங்கே ஒரு சில முக்கியமான விஷயத்த நம்மளுக்கு இப்போ எரர் வந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க எரர் வந்தது, அது டைப் எரர், நம்ம அதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போது இன்னும் சில எரர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேன். இப்போ வந்து ஃபோர்ஸ் கேட்குது, இந்த இடத்துல நீங்கள் நம்பரை தட்டாமல் இந்த மாதிரி வேல்யூவை தட்டின உடனே பார்த்தீங்கன்னா எரர் வந்துருச்சு. அப்போது நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போது இந்த மாதிரி எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அதை வந்து நம்ம போக போக பார்ப்போம். பட் இப்போ நம்ம இந்த டைப் கன்வர்ஷனை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த பவர் டபுள் ஸ்டார் போட்டோன்னா பவர் ஆகுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க, இந்த சிங்கிள் ஸ்டார் போட்டோன்னா நாவுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. பிரிண்ட்டு இன்புட்லாம் நம்ம போன வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம். ஸோ வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிளையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதேமாதிரி பிரிண்ட்டில் கம்மா போட்டோன்னா அந்த கம்மா போட்டு நம்ம எத்தனை வேரியபிள்ஸ் வேணால் அதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் விட்டு. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.